கேம் ஷோவில் விசித்ராவை தினேஷ் கிண்டல் பண்ணதாகவும் அதனால் விசித்ரா கோச்சிக்கிட்டு ஷூட்டிங்கில் கலந்துக்காமலே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போ தெரிய வந்திருக்குது. ஸோ அண்டா காக்கசம் கேம் ஷோவில் கலந்துக்கிறதுக்காக பிக் பாஸ் சீசன் 7 கலந்துக்கிட்ட விசித்ரா, தினேஷ், அனன்யா, விஷ்ணு, ரவீனா, அக்ஷயா இவங்க எல்லாரையுமே வந்துட்டு கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க டீமாக பிரிந்து விளையாடணுமாம். ஸோ இந்த நிலையில் செட்டில் பார்த்தீங்கன்னா விசித்ராவை தினேஷ் கிண்டல் பண்ணதாகவும் அதனால் கடுப்பான விசித்ரா அவங்க தனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா ஷூட்டிங்கில் இருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியாச்சு. இந்த நிலையில தான் செட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்திருக்குது. தினேஷ் என்னோட டீமில் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கிட்ட விசித்ரா பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சாங்களாம். யாரையும் இந்த டீமில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது மேடம், இந்த மாதிரியா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விசித்ரா கிட்ட சொன்னாங்களாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, தினேஷ் என்னோட டீமில் இருக்கணும் இந்த மாதிரியா விசித்ரா சொன்னாங்களாம். இதை தொடர்ந்து தினேஷ் கிட்ட கேட்டதுக்கு அவர் விசித்ராவோட டீமில் சேர்ந்து விளையாட மறுத்துச்சாராம். பிக் பாஸ் வீட்டில் இருந்தப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விசித்ரா விமர்சித்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க சொன்ன பல விஷயம் எனக்கு புரியுது. அவங்க பேசின பேச்சால் என்னுடைய குடும்பத்தார் பயங்கர வேதனையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் என்னோட சேர்ந்து அவங்க கேம் ஷோவில் விளையாட ஆசைப்படுறது எனக்கு சரியாக தெரியல. இதில் ஏதோ வில்லங்கம் இருக்குது, புது பிரச்சனை வேண்டாம், நான் விசித்ராவோட டீமில் விளையாட மாட்டேன் இந்த மாதிரியா சொல்லிட்டாராம் தினேஷ். இது தொடர்ந்து உங்களோட டீமில் விளையாட மறுத்துட்டாங்க தினேஷ் இந்த மாதிரியா விசித்ரா கிட்ட வந்துட்டு டீம் வந்துட்டு போய் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தினேஷ் என்னோட டீமில் இருந்தே ஆகணும், இல்லை அப்படின்னா நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஷூட்டிங்கில் கலந்துக்காமல் விசித்ரா கிளம்பிட்டாங்களாம். விசித்ராவால் ஏற்கனவே ஷூட்டிங் தாமதமான நிலையில் அவங்க கிளம்புனதும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பயங்கரமாக அதிருப்தி அடைஞ்சாங்களாம். ஸோ இதுதான் அந்த செட்டில் நடந்துச்சு. மற்றபடி விசித்ராவை தினேஷ் கிண்டலெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியா சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க. விசித்ரா ஏன் திடீர்னு தினேஷோட ஒரே டீமில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா அடம் பிடிச்சாங்க, தினேஷோட ராசி ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்க நினச்சாங்களா, அப்படி இல்லைன்னா எதிரணியில் இருந்தால் பிரச்சனை மேலும் பெருசாகும் அப்படிங்கிற மாதிரியா அவங்க பயந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியா இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியோட அடுத்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்குமே கண்டிப்பாக இந்த பிரச்சனை குறித்து தான் பார்வையாளர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க போல். முன்னதாக தினேஷ் தான் கிண்டல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் அவரை விசித்ராவோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளாசினாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட விசித்ராவை இப்படி தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணுறது நல்லதாக தெரியல. இனியும் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா தினேஷ் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் வந்துட்டு விசித்ராவோட ஃபேன்ஸ் வந்துட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது விசித்ரா தான் வந்துட்டு அடம் பிடிச்சி கோச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.